ஹலோ, வெல்கம் டு கிரேஸ்ஃபுல் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரிவாண்ட்ரம் ஸ்பெஷல் போலி. ட்ரிவாண்ட்ரமில் எல்லா கல்யாண வீடுகள்லையும் ஓணம் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஒகேஷன்லையும் காணப்படக்கூடிய ஒரு டிசர்ட். அதுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பை 2 கப்பு தண்ணி ஊற்றி 6 விசில் வர்ற மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கிறேன். விசில் 6 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கரை உடனே ஓப்பன் பண்ணாமல் ஆறுறது வரை வச்சுருக்கணும். ஆறின உடனே ஓப்பன் பண்ணி தண்ணி இருந்ததுன்னா வடிகட்டி எடுத்துடணும். எடுத்துட்டு அடிக்கனமான ஒரு பாத்திரம் எடுத்து இந்த வேக வச்சுருக்கிற கடலைப்பருப்பை போடணும். போட்டு அதுக்கு தேவையான 1/2 கப்பு சுகர் போட்டு அந்த சுகரும் இந்த கடலைப்பருப்பும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும். அதாவது அந்த சுகர் நல்லா கரைஞ்சி இந்த கடலைப்பருப்போடு சேரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். எடுக்கும்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் 1/2 டீஸ்பூன் உப்பும் ஒரு ஏலக்காவை பொடிக்கணும். அதுக்கு 2 டீஸ்பூன் சுகரும் 4-5 ஏலக்காவும் ஜாதிக்காயில் வரக்கூடிய அந்த சீடு கொஞ்சமாக எடுத்து போட்டு பொடித்து 3 சேர்ந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடணும். போட்டு நல்லா வேக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்து ஆற வைக்கணும். ஆற வைக்கிற நேரம் அதுக்கு அவுட்ரு கோட்டிங்க்காக மாவு ரெடி பண்ணுவோம். அதுக்கு 1/2 கப்பு மைதாவை 1/2 டீஸ்பூன் உப்பும் 2 பிஞ்சு மஞ்சள் பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பூரிக்கெல்லாம் விரவுற மாதிரி விரவி வச்சுக்கிடணும். விரவி வச்சு நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சு 1/2 மணிக்கூர் அந்த மாவை ஊற விடணும். ஊற விடும்போது இன்னும் நல்லா சாஃப்டாகும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி விரவி வைக்கணும். இதில் தான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி 1/2 மணிக்கூர் நம்ம அடைச்சி வைக்கணும். அடைச்சி வச்சுட்டு நம்ம அந்த வேக வச்சுருக்கிற கடலைப்பருப்பை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா மாவாக்கி எடுக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கிடணும். எல்லாத்தையுமே இது உருட்டி வைக்கக்கூடிய டைமில் நமக்கு மாவு 1/2 மணிக்கூர் ஆகி நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்ந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த நேரம் நமக்கு சின்ன போலாட்டு எடுக்கணும். எடுத்து நல்ல நைஸாக பரத்தி சின்ன கோட்டிங்காக தான் வரணும். நைஸ் கோட்டிங்காக வரணும். அப்போ தான் போலி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதான் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சப்பாத்திக்கு நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணோம்ல அந்த மாதிரி இந்த பூரணத்தை உள்ளே வச்சு நல்லா பரத்தி எடுத்து அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு பரத்துகிற மாதிரி அந்த கல்லில் போட்டு பரத்தி எடுக்கணும். அதுக்கு அரிசி மாவை தான் போடணும். மேலே அரிசி மாவை தூவி தான் பரத்தி எடுக்கணும். நல்லா நைஸாக அந்த பூரணம் வெளியில் வராத அளவுக்கு நல்லா நைஸாக பரத்தி எடுத்தால் தான் எவ்வளோ தூரம் நைஸாக பரத்துகிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். நம்ம ஒவ்வொன்றுமே பரத்தி எடுக்க அப்போவுமே தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நெய் மேலே இது பண்ண நம்ம சப்பாத்தி செய்யும்போது மேலே நெய் எண்ணெய் எல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி நெய்யை ப்ரஷ் பண்ணி திருப்பி போட்டு அந்த சைடுமே நெய்யை ப்ரஷ் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் வெளியில் லேயரில் லைட்டாக ரெட் கலர் ஆகி அந்த மாவு வேகணும். வேகிற அளவுக்கு பரத்தி எடுக்கணும். நம்ம இந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். நம்ம எவ்வளோ தூரம் மாவை நைஸாக்கி எடுக்கிறோமோ கொஞ்சமாக எடுத்து நல்லா நைஸாக்கி எடுக்கும்போது தான் இந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். மாவு கட்டியாகும்போது போலியும் நல்லா கட்டி ஆயிரும். அப்போ நமக்கு பிச்சு சாப்பிட்றதுக்கு இது கஷ்டமாக இருக்கும். ஆறின உடனே ஒரு மாதிரி முருவி வந்துடும். அப்போ நம்ம நைஸாக பரத்துனா தான் நல்லா சாஃப்டாக வரும். இதுக்கு கூட பால் பாயசமும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரியே தெரில. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.